இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு தாங்க இருக்குது. இதை எப்படி தான் இலக்கியா சமாளிக்க போகிறாளோ தெரியலைங்க. நம்ம கௌதமும் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் கூட பரவாயில்லைங்க, வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே சுற்றிட்டு கிடக்கிறாருங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல கூட பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு வெற்றி அடைஞ்சு அது மூலமாக ஏதாவது ஒரு இன்கம் வந்துருந்தா இந்தளவுக்கு இலக்கியா கஷ்டப்பட தேவையே இருக்காதுங்க. இலக்கியா ஒருத்தி மட்டும் சம்பாரித்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வேலையை தாங்க பார்க்க முடியும்? வீட்டுக்கு வாடகை கட்டணும், கரண்ட்டு பில் கட்டணும், மளிகை சாமான் வாங்கணும், இவர் கணவர் வேலைக்கு தடவை போகிறதுக்காக அவருக்கு செலவுக்கு காசு தரணும். என்னென்ன வேலைக்கு தாங்க இலக்கியா ஒருத்தி சம்பாரித்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும்? இவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு கௌதமுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுதுங்க. சரி, ஓகே, வீட்டு வாடகை தான் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஓனர்கிட்ட பேசுறதெல்லாம் கேட்டு இருந்தேன் நம்ம கௌதம். நீ எதுக்குமே கவலைப்படாத இலக்கியா, என்னால் முடிஞ்சதை நான் ஏதாவது பண்ணுறேன், இனிமேலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கிற சமயத்தில் சரி, ஓகேங்க, நாம் இங்கே பேசிகிட்டு இருந்தாக்காகாது, நானும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நானும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இலக்கியாவும் பேக் எடுத்துகிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வேலைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே போகும்போது தாங்க நம்ம பைரவி இந்த சமயத்தில் இலக்கியா இல்லாத சமயத்தில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா கௌதம்கிட்ட பேசணுன்ட்டு போகிறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது, நீ எதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்த, உன்னதான் நான்லாம் விருப்பமே இல்லை உனக்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி கௌதம் சொல்கிறாருங்க. என்கிட்ட பேச உனக்கு விருப்பம் இல்லையா கௌதம்? உன்னை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் உனக்கு என்னுடைய அருமை இப்போ தெரியாது, பிற்காலத்தில் தான் உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. உன்னுடைய அருமை எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துக்க எனக்கு இலக்கியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் எவ்வளோ நாளைக்கு இருப்பான்னு நானும் பார்க்குறேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இலக்கியா வெளியே இருப்பா, அதை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை என்ன பண்ணுமோ அது எனக்கு தெரியும், அவளை நான் சும்மா இருக்க விடவும் மாட்டேன், அடுத்தது நான் தான் அவன் கூட வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம்.